சனிக்கிழமை வெறும் 3 டான்ஸை போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 8 பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காங்க. ஷோவே கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து எபிசோட போட்டுருக்காங்க. சரி ஓகே வாங்க அந்த 8 டான்ஸையும் நம்ம வரிசையாக ரிவ்யூ பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிருதுலா அண்ட் பரத்ராஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி அந்த எல்இடி விஷுவல் அந்த லைட்டிங் அவங்க காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேமே வந்து செம்மையாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா நிறைய பேர் இந்த செயினை வந்து கையில் கட்டுறது காலை கட்டுறது இல்லைன்னா அந்த ரோப்பு வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு தானே கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாம இருந்தாங்க. இப்போ என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி-ஷர்ட் மாதிரி அவர் எடுத்து அப்படியே டக்குன்னு மிருதுலா மேல போடுவாரு. அது வரைக்குமே வந்து பரத்ராஜ் அந்த டி-ஷர்ட்டை போட்டிருக்காருன்றது நம்ம யாருமே நோட் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கப்புறமா தான் இந்த டி-ஷர்ட் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. சரி ஃபுல்லாவே இந்த டி-ஷர்ட்டை வச்சு தான் ஆட போறாங்களா அப்படின்ட்டு பார்த்தா டி-ஷர்ட்டையும் கழட்டி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படியாவது கையை பிடிச்சிட்டே இருக்கிறது இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க டச்லயே இருந்திருப்பாங்க அவங்க டான்ஸ்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பில்லோவை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பில்லோ ஆக்ட் வந்து ஓவராலாவே நல்லா இருந்திருக்கும். அதாவது அவங்க பில்லோல அப்படியே படுத்துட்டு ஒரு மாதிரி பேக்ல அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே போற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்க அப்படியே எந்திரிச்சு நிப்பாங்க. பரத்ராஜ் வந்து படுத்துருவாரு. பில்லோவை போடுவாங்க. அந்த இடத்துல சின்ன மிஸ். அதாவது அவர் வந்து அந்த பில்லோவை காலில் கேட்ச் பண்ணணும். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாரு. ஆனா அது அவ்வளவு பெருசா ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிளாங்கெட்டை கொண்டு வந்தாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு துணியை வந்து மிருதுலா பிடிச்சிருக்க மாதிரி அதை அப்படி வேவ்ஸ் மாதிரி பண்றப்போ பரத்ராஜும் அதோட சேர்ந்து பண்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ஆக நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டே இருக்கு. இது அப்படியே ஓவர்லோட் ஆன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா அதோட வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஈவன் வந்து லாஸ்டா ஒரு ஸ்பின் மாதிரி ஒன்று பண்ணிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்தது. ஸோ ஓவரால் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகாக ஒரு மாதிரி ட்ரீமியாக இருந்தது. அண்ட் இதில் பரத்ராஜ் வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே அழகாக வந்து கொடுத்துருந்தாரு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அண்ட் ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கொடுத்தாங்க. அண்ட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரீன் லைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கெமிஸ்ட்ரி மீட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கோர் வந்து 8. இவங்க பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் அண்ட் தக்ஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸை ரிவ்யூ பண்ணி போட போகிறோம். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.